வணக்கம் மக்களே. ரேஷன் கார்டுகள் ரத்து. இனி இவங்களுக்கு ரேஷன் பொருட்கள் கிடையாது மக்களே, வாங்க முடியாது. அரசு அதிரடி உத்தரவு. இந்த மாதிரி பயனுள்ள தகவல் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க மக்களே, வீடியோவிற்குள் சென்று விடலாம். நாட்டில் ஏழை எளிய மக்களுக்கு மலிவு விலையில் அரிசி, பருப்பு மற்றும் நிதி உதவிகள் வழங்குவதற்கு ரேஷன் கார்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது மக்களே. அது மட்டும் இல்லாமல் ஆனால் இந்த ஒரு திட்டத்தின் மூலயமாக வசதி படைத்தவர்கள் கூட பயன்பெறுவதாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் குற்றம் சாட்டி இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் ரேஷன் கார்டு வைத்திருக்கும் தகுதி இல்லாதவர்களினுடைய பட்டியல் தயார் செய்யப்பட்டு வருகிறது மக்களே. இந்த ஒரு பட்டியலின் மூலயமாக இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆப்பு உறுதி என்பதற்கு மாற்று கருத்து இல்லை. கடந்த 2017 முதல் 2021 ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் நாடு முழுவதும் மொத்தம் 3,41,00,000 நகல் மற்றும் போலி ரேஷன் கார்டுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. குறிப்பா பீகாரில் மற்றும் 10,000 ரேஷன் கார்டுகள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இதே போல உத்தரப்பிரதேசம் உட்பட பல்வேறு மாநிலங்களில் தற்போது ரேஷன் கார்டு வைத்திருக்கும் தகுதியில்லாத நபர்களின் பட்டியல் தயார் செய்யப்பட்டு விரைவில் அவர்களுடைய கார்டு ரத்து செய்யப்படும் என்ற ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆனால் இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இப்போ வரைக்கும் எதுவும் வெளியாகவில்லை மக்களே. மேலும் தமிழ்நாட்டில் இது போன்ற விதிமுறைகள் இப்போ வரைக்கும் இல்லை என்றாலும் மற்ற மாநிலங்களில் ரத்து செய்யப்படும் என்றும் தகவலானது வருகிறது மக்களே. தமிழ்நாட்டில் இல்லைனா கூட இந்த மாதிரி உயர்தர குடும்பங்கள் போலியான ரேஷன் கார்டை வச்சு பயன்பெற்று வந்தீங்கன்னா பிற்காலத்தில் பிரச்சனை ஏற்படும் என்பதை உறுதிப்பட தெரிவிக்க முடியும். ஆனால் இப்போ வரைக்கும் இந்த விதிமுறைகள் தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்றதையும் தெரிவிச்சுக்கலாம் மக்களே. பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மாதிரி போலி ரேஷன் கார்டுகளை ரத்து செய்யக்கூடிய விதி தமிழ்நாட்டிலையும் வருகிறதா, நம்முடைய அரசாங்கம் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கலாம் மக்களே. ஏழை எளிய மக்களுக்கும் நிறைய விதமான பயன் இருக்கு. ஏன்னா ஒழுங்கா சேர வேண்டிய பொருட்கள் ஏழை மக்களுக்கே சேரவில்லை. இந்த ஒரு பிரச்சனையினால நிறைய பேருக்கு பொருட்கள் சிதறப்படுவதன் மூலமாக ஏழை மக்களுக்கு பொருட்கள் கிடைக்கவில்லை என்று குற்றச்சாட்டு இருக்கிறது. இதன் மாதிரி போலி ரேஷன் கார்டுகள், நகல் எல்லாத்தையுமே அகற்றிவிட்டால் கண்டிப்பாக ஏழை எளிய மக்களுக்கு பொருட்கள் கிடைக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை மக்களே. பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.